விஜயின் முதல் அறிக்கையிலேயே சர்ச்சை. திசை திருப்ப முயல்வது யார் அப்படிங்கிற பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற குடியுரிமை திருத்த சட்டம் நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா மத்திய அரசு சொல்லிட்டாங்க. இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளை நேற்று முன்தினம் வெளியிட்டாங்க மத்திய அரசு. சிஏஏ சட்டத்தை இந்த சிஏஏ சட்டம் இருக்கு இல்லையா, இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருப்பதாக நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வராங்க. குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது சிஏஏ அமல்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டு வராங்க நிறைய அரசியல் தலைவர்கள். அதில் முக்கியமான ஒருத்தராக பார்க்கப்படுவது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜயும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில சமூக நல்லிணக்கத்தோடு நாட்டு மக்கள் அனைவரும் வாழக்கூடிய சூழ்நிலையில பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்கணும் அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில விஜய் தெரிவிச்சிருக்காரு. விஜயினுடைய அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு கிளப்பி இருக்கு. அதே சமயத்துல விஜய் மத்திய பாஜக அரசை விமர்சிக்காம தவிர்த்துள்ளதாக கூறி விவாத பொருளாக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கை. குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த மத்திய பாஜக அரசை ஒப்புக்கு கூட விமர்சிக்காம மேலோட்டமாக விஜய் அறிக்கை விட்டிருக்கிறதா விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஆட்சியாளர்கள் உறுதியளிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு கண்டனத்தை தெரிவிக்கல. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்கமாக அறிவிச்சிட்டாரு. அப்புறம் வேற யார் உறுதியளிக்கணும் அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கிறாரு. தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் விஜய்க்கு கேள்வி எழுப்பி வராங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் திமுகவை பார்த்து சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் விஜய் இந்த சட்டத்தை செயல்படுத்திய பாஜகவுக்கு ஒரு சிறு கண்டனம் கூட தெரிவிக்கலையே ஏன் அப்படின்னும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இப்படி சூடான விவாதம் ட்ரெண்ட் ஆகி வருது. நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் பயணம் தொடர்பா பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்தது. நடிகர் விஜய் தன்னுடைய அறிக்கையிலேயே சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழக்கூடிய சூழ்நிலையில பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்று கடுமையாக அந்த சட்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த சட்டத்தை முன்னிறுத்துவது மத்திய அரசு தானே, இதனால பிளவுவாத அரசியலை முன்னிறுத்துவது என்று கூறப்படுவது மத்திய அரசு தானே குறிக்கும். அதாவது இவங்களுடைய அரசியல் சீப்பான அரசியலாகவே தெரியுது. இவங்க அரசியல் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சீப்பான அரசியலாக தான் தெரியுது அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க விஜயின் ஆதரவாளர்கள். அதாவது பாஜகவை நேரடியாக தாக்கவில்லை என்று கூறி பிறகு தங்களுடைய வலையில் அவர்களை இழுக்க முடியும் என்பதுதான் சில கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கு. இல்லைன்னா அவங்கள பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு முத்திரை குத்துவதும் வாடிக்கையாகவே இருந்து வருது. அந்த ஆயுதத்தை வைத்துதான் கமலை மடக்கி போட்டு மக்கள் நீதி மையத்தை காலி பண்ணியிருக்காங்க. சாதுரியமாக இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க விஜயுடைய தரப்புல இருந்து. அறிக்கை விடும்போது விரும்புகிறபடி எல்லாம் அறிக்கை விடணும் அப்படின்னு எந்த கட்சிக்கும் பிறர் விரும்புகிற மாதிரி தான் அறிக்கை விடணும் அப்படின்னா தனி கட்சி எதற்கு அப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. நடிகர் விஜயை பொறுத்தவரைய தமிழ்நாடு அரசியல் தான் முக்கியம், அதனால குடியுரிமை திருத்த சட்டத்தை இங்க அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவாதம் கேட்கிறார். குடியுரிமை திருத்த சட்டத்தை நுழையவிட மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே அறிவித்து விட்டது அப்படிங்கிறது வேற. குடியுரிமை சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு அறிவிப்பது அப்படிங்கிறது வேற. கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் ஏற்கனவே குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஏற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த அதே நாள்லேயே இந்த சட்டத்தை கேரளாவில் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு திரும்பவும் உறுதி வைத்திருக்காரு. அதனால நடிகர் விஜய் தன்னுடைய அறிக்கையின்படி அவர் பொடி வைத்து தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். தமிழகத்துல பாஜக அதிமுகவை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா திமுக எதிர்ப்புல முன்னணியில் இருந்தாதான் அது சாத்தியம். திமுக விமர்சித்தா உடனே அவங்க பாஜக ஆதரவாக விட மாட்டாங்க. இத்தனைக்கும் திமுக விமர்சிக்காமல் உத்தரவாதம் தான் கேட்கிறார் விஜய். பிளவுவாத அரசியல் என்று பாஜகவை சாடி அறிக்கை விட்ட நிலையில விஜயின் அறிக்கையை திசை திருப்பும் வேலை நடக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. அரசியல்ல இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் திசை திருப்பும் வேலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதா விஜய் தரப்பின் வாதமாகவும் இருக்கு. அதுதான் தமிழகத்தினுடைய தலையெழுத்துன்னு கூட நம்ம சொல்லலாம்.